வெசாக் தினத்தோட முக்கியத்துவம் என்ன? புத்த போயா தினம், புத்த பூர்ணிமான்னு சொல்லுவோம். சந்திரண்ட ஆதிக்கம் மிகவும் நிறைந்த நாள். இந்த வெசாக் தினம், அதாவது இந்த புத்த பூர்ணிமாவில தான் முக்கியமான 3 நிகழ்வுகள் நடந்தது. லோர்ட் புத்தா அவருடைய ஜனன தினம், லோர்ட் புத்தாக்கு என்லைட்மெண்ட் கிடைச்ச தினம், மற்றது அவர் இறையடி சேர்ந்த தினம். எல்லா மதத்திலையுமே கூறப்படுற விடயங்கள் ஒன்றுதான். ஆனா அது வெவ்வேறு வடிவுல கூறப்பட்டிருக்கு. பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும், வேதங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி பல தரப்பட்ட வடிவங்கள்ல மிகவும் சிறந்த நல்ல கருத்துகள் இருக்கு. மதங்களும் அதைத்தான் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். ஆனா கௌதம புத்தர் அத மிகவும் இலகுவான வடிவுல எல்லாருக்குமே, சாதாரண மனிதர்கள் யாரும் எல்லாருக்குமே விளங்கக்கூடிய விதத்துல அவர் மிகவும் சுருக்கமா அழகா சொல்லியிருக்கிறார். அது எல்லாத்தையுமே நாங்க பின்பற்றோமா இருந்தா உண்மையாவே எல்லாருமே ஒரு அமைதியான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம். எல்லா மார்க்கங்களிலும் எல்லா மதங்களிலும் கூறப்பட்ட விடயங்கள் ஒன்று, ஆனால் வெவ்வேறு வடிவங்கள். எனக்கு பிடிச்ச சில வசனங்கள், அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாங்க மாறுவோம். அதாவது எண்ணங்கள், எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேணும். இந்த புத்த பூர்ணிமா, அதாவது இந்த புத்த போயா தினத்துல சந்திரன் வலிமை மிகவும் வலிமையானதா இருக்கும். 9 கோள்கள்லையுமே சந்திரன் தான் 2 நாட்கள், அதாவது 2.5 நாட்களுக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசிக்கும் மூவ் ஆயிக்கொண்டே இருக்கும். அதாவது வியாழ கிரகம் எடுத்தீங்கன்னா ஒரு வருடம் எடுக்கும், சூரியன் எடுத்தீங்கன்னா ஒரு மாசம் எடுக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும், தனிக்கோள் எடுத்தீங்களா 2.5 வருஷம் ஆகும் ஒரு இடத்துல இருந்து, ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு. ஆனா சந்திரன் மட்டும் 2.5 நாட்கள்லயே ஒரு கட்டத்துல இருந்து, அதாவது ஒரு ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு 2.5 நாட்கள் மட்டுமே எடுக்கும். எண்ணங்கள் நிலையற்றவை என்று சொல்லுவோம். அதாவது மனித மனம் ஒரு குரங்கு மாதிரி அங்க இங்க அலைவாஞ்சிட்டே இருக்கும். ஆசைதான் துக்கத்துக்கு காரணம். ஆசையை அடக்கினோம்னா, அதாவது ஆசைகள்ல இருந்து நாங்க விடுபட்டமா இருந்தா எங்களுக்கு பிரச்சனைகள் தெரியாது, எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, வாழ்க்கைய நிம்மதியா நாங்க வாழலாம். சோ இந்த சந்திரன் எண்ணங்கள், நாங்க விதைக்கிற எண்ணங்கள் மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சோ எண்ணங்கள்ற வலிமையை பத்தி, எண்ணங்களை நாங்க எப்படி நாங்க நினைக்கணும்ன்றத பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். எண்ணங்கள் மிகவும் சிறந்ததா இருக்கணும். எங்கட மூளைக்கு நாங்க ஒரு எண்ணத்தை நாங்க கொடுத்து அந்த மூளையை நாங்க நம்ப வச்சிட்டோமா இருந்தா அந்த விடயம் நிச்சயமாக நடக்கும். இந்த இயற்கை எங்களுக்கு அதை நோக்கி வழி நடத்தி செல்லும். எண்ணங்களையே எங்களை வடிவமைக்குது. என்ன எண்ணங்களை எங்கட மனதுல விதைக்கிறோமோ எங்கட வாழ்க்கையும் அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கும். அதாவது யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் 24 மணித்தியாலம் இருக்கு. படிப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, விளையாடுவீங்க, இந்த மாதிரி நாங்க நித்திர கொள்ளுவோம். ஸோ இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட டைம் இருக்கு. ஆனா ஃப்ரீயான டைம்னு ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீயான டைம்ல நாங்க எதுவுமே செய்யாம ஒரு இடத்துல இருக்கும்போது எங்கட மனதுல என்ன எண்ணங்கள் வருதுன்றத நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கு, அந்த எண்ணங்களை நீங்க ஃபில்டர் பண்ணீங்களா இருந்தா ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கோல், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நோக்கின மாதிரி தான் அந்த எண்ணம் இருக்கும். அது என்னன்றதை அவதானிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையும் அந்த எண்ணத்தை நோக்கித்தான் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க அந்த ஒரு ஃப்ரீயான டைம்ல உங்களுக்கு சில நல்ல எண்ணங்கள் வருதா இருந்தா ஓகே, உங்களோட வாழ்க்கை சரியான பாதையில போகுது. அதே நேரம் சில விரும்பத்தகாத எண்ணங்கள் உங்களுக்கு வருகுது, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணதா இருந்தா நீங்க அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியில வரணும். அதாவது உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு, அந்த கோல், அந்த லட்சியத்தை நான் அடையணும் என்று சொல்லி நீங்க அது சம்பந்தமா கற்பனை பண்ணி அது சம்பந்தமான எண்ணங்களை உங்களோட மூளைக்கு நீங்க திரும்ப 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 அனுப்பிட்டு இருக்கும் போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு இயற்கை உங்களை சரியான பாதையில வழி நடத்தி செல்லும். எண்ணங்கள்ற முக்கியத்துவம், எண்ணங்கள் தான் எங்களோட வாழ்க்கைய ஆளுது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே நல்ல எண்ணங்களை எங்களோட மனதில் விதைப்போம். எங்களோட வாழ்க்கையும் அந்த எண்ணங்களை நோக்கி நல்ல விதத்துல பயணிக்கும். எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்.
யார் யார் எப்பவும் மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏண்டா நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இன்ஸ்டாவிலையோ ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கல கூட அன்பான காமான ஒரு நல்ல நல்ல விடயங்களை கூறுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களோட எண்ணங்களும் அதை நோக்கியே சிந்திக்கும். சண்டைகள், அதாவது சில நியூஸ், சில எதிர்மறையான கருத்துகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களோட எண்ணங்களும் அதை நோக்கியே போகும். ஸோ நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே உணர்வோம், நல்லதையே சிந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.